என்னது 16 ஓவர் மேட்சா? இன்னும் இந்த ஐபிஎல் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மழையினால வந்து பார்த்தீங்கன்னா டாஸே டிலே ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஓவர் மேட்சாக குறைச்சிட்டாங்க. ஸோ 16 ஓவர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் தாங்க போலிங் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கேகேஆர் பேட்டிங் வந்தாங்க. வந்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு 6 வச்சாரு. அதான் 6 மட்டும் தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாருன்னே சொல்லலாம், ரன் எதுவும் எடுக்காமல். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் முதல் பால்லே அவுட்டு. விளங்கும்டா அப்படின்ற மாதிரி 6 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னை பில்ட் பண்ணாருன்னே சொல்லலாம். ஒரு 20 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41 ரன் மனுஷன் அடிச்சு கொண்டு வந்தா. அப்படி மனுஷன் 42 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா வந்து 23 பாலுக்கு 33 ரன், ரசில் வந்து பார்த்தீங்கன்னா 14 பாலுக்கு 24 ரன் அதிகமாகவே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 16 ஓவரில் 157 ரன்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு எடுத்து கொண்டு வராங்க. ஸோ இதை எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்து ஜெயிக்க போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும்போது இஷான் கிஷன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாலில் மட்டும் செலக்டர்ஸ் பேரை எழுதி போடுங்க, என்ன அடி அடிக்கிறேன் பாருங்கன்ற மாதிரி அடிச்சு நவுத்தி விட்டு அப்படி மனுஷன் வெங்கடேஷ் ஐயர் பர்ஃபார்மன்ஸை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து நான் ஒன்று எடுக்கிறேன் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஆடி கொடுத்தாருன்னே சொல்லலாம். அவரும் ஒரு 20 பாலுக்கு 40 ரன் அடிச்சிட்டு இருக்கும் அவுட் ஆயிட்டாரு. ஆனால் சிறந்த ஓடி இன்னிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 24 பாலுக்கு 19 ரன் அடிச்சு அவர் அவுட்டு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக ஜொலிக்காமல் வந்தவர்கள் போனவர்களும் சென்று விட்டால் மும்பை இந்தியன்ஸ் ஊஹூ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா மட்டும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாலுக்கு 37 ரன்ன்ற மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொண்டு வந்தார். மற்றபடி அந்த அட்டாக்கிங்னாக்க மற்ற யாராச்சும் அடிந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ மும்பை இந்தியன்ஸ் ஓஹோவா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆன டீம் என்ன நம்ம இந்த சீசன் ஐபிஎல்ன்ற பெருமைக்கு வந்து போன மேட்ச்லேயே அவங்க வாங்கிட்டாங்க. இந்த மேட்ச்லேயே அதை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு 18 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபார தோல்வியில் கொஞ்சம் போராடி தோத்து விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ், வெற்றி விட்டார்கள் கேகேஆர்னு சொல்லிக்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமுறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.